வெல்கம் டு கேடிசி ட்ராமாஸ் தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 30வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஸ்ரீயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேரெக்டாக நம்ம ஃபேங்கை மீட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ லீக் பண்ண விஷயத்தை பற்றி கேட்டுட்ருப்பாங்க. அந்த வீடியோ லீக் பண்ணி விட்டது நீங்கள் தானே, அப்படி இருக்கும்போது என்ன எதுக்கு மாட்டி விட்டீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு ஃபேங்கும் தன்னை டிஃபெண்ட் பண்ணினா பேச மாட்டாங்க. ஆமாம், இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாமே இப்படி தான் இருக்குது, நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும், இது நார்மல் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் ஷியாவுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண விஷயத்தெல்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஷியாவை பார்க்கும்போது இவங்க ஃபஸ்ட் டைம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஷியா இருக்கிறதுனால அவளை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் இப்படியே இந்த பல வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை கரப்ஷனாக மாற்றிருச்சு. எல்லாமே டேரெக்டாக நேர்மையாக பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாதுல்ல, ஆனால் நான் எப்படி நேர்மையாக இருக்கணுன்னே மறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க தரப்பில் அவங்க பண்ணதுக்கான கிளாரிட்டியை கொடுத்துட்ருப்பாங்க. இதெல்லாம் பொறுமையாக கேட்டிருந்த ஷியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் உங்களை இந்த இடத்துக்கு நீங்கள் ஏன் மேடம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பழி போகிறதுக்காக நான் வரல. ஒரு காலத்தில் நீங்கள் எனக்கு ஒரு பிளேஸில் இருக்கும்போது மென்டாராக இருந்திருக்கீங்க, ரோல் மாடலாக இருந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கைடன்ஸ் தவறி போச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட கைடு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்குன்ற அளவுக்கு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நீங்கள் இப்படி சொல்கிறத வச்சு என்ன புரியுது அப்படின்னா, நீங்கள் இந்த உலகமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, யாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னு சொல்கிறீங்க. தப்பு பண்ணால் யாருக்கு தெரிய போகுதுன்ற மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் மேடம் நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக மனசுன்னு ஒன்று இருக்குது, அந்த மனசில் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அதில் நம்ம பண்ணுறது சரி தப்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்ல, நீங்கள் அந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு தரல. நான் ஒரு லோட் மாடலாக இருந்தவங்க இந்தளவுக்கு மோசமாக போயிட்டீங்கன்றதை நினச்சி எனக்கு வருத்தமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போவாங்க. இதெல்லாம் பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எஸ்கெச் குரூப்பில் 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். நம்ம ஹீரோயினோட முன்னாடி குரூப்பான அந்த ஹேஜிங் செக்யூரிட்டி, நம்ம ஹீரோவோட சைடு குரூப்புன்னு சொல்லிட்டு இப்போ அதில் ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஷிப்காக வெளியில் அனுப்பியிருந்திருப்பாங்க. அதில் ஸ்பான்சர்ஷிப் இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கும். ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கம்பெனியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சரி பண்ணணும், அதை சரி பண்ணினா மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒன்று இந்த லியாவுக்கு செம்ம கடுப்பாயிடும். என்னமோ மீட்டிங்கெல்லாம் போட்டு எதுக்கு நீங்கள் கரெக்டாக இது பண்ணீங்க, எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஹேஜிங் குரூப்பை சேர்ந்தவங்க தான், நீங்கள் வீடியோ லீக் பண்ணதுனால தான் எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஃபேங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீடியோ லீக் ஆனதுக்கு தான் நம்ம ஷியா வேலையை விட்டு தூக்கிட்டோம்ல, அப்புறம் என்னன்னு கேட்பாங்க. இல்லை, ஷியா வேலையை விட்டு தூக்கிட்டோங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா, ப்ராப்ளம் ஒன்றும் சால்வ் ஆகாது, நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுன்றதை பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்போ தான் அந்த ஃபேங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் கம்பெனி ஸ்டார்டிங்லேருந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது, உங்கள் கம்பெனியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குல்ல, பேசிக் இஷ்யூஸ் எதுவுமே நீங்கள் சால்வ் பண்ணலை, நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணாமல் எதுக்கு எடுத்தாலும் 3வது மனுஷங்க மேலே பழி தூக்கி போடணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த டீமில் நாங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் கோஆர்டினேஷனை கரெக்டாக கொடுக்கணும், எல்லாத்துக்குமே எங்களையும் நீங்கள் கரெக்டாக ப்ளேம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இதில் கன்டினியூ பண்ணுறதுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. இவங்க இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க இப்படி பேசுகிறத வச்சு பார்க்கும்போது ஏதோ உள் வேலை இவங்க பார்த்துருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனால் அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயிலாக இன்னுமே சொல்லலை. இதெல்லாம் போயிட்டுருக்குமா, இப்படி மீட்டிங் ஃபுல்லாகவே நம்ம காரசாரமாக ஆர்கியூமெண்ட்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் நம்மளையும் இந்த மீட்டிங்கில் இடையில பேசுவார். இந்த மாதிரி என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எஸ்கெச் குரூப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாண்டர்ட் பண்ணுறது தான் நல்லது, அப்போ தான் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க. இப்போ மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லியாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஆனால் திரும்பி லீயை கூப்பிட்டு தனியாக பேசுவாங்க. பேசிவிட்டு அவங்க ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த விஷயம் பர்டிகுலராக ஏன் இந்த வீடியோ இந்த டைத்தில் லீக் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்ல முடியுமா, அதுக்குள் தான் ரீசன் இருக்கும்ல, அதை மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது லீவ் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குமா.
இன்னொரு பக்கம் நம்ம தாங்கியோ, அதான் அந்த காம்படிஷன் வந்து ரெடி ஆகிருக்கும்ல, ரெண்டு டீமுக்கும் அந்த காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. தாங்கியோலேருந்து எல்லா டீம் மெம்பர்ஸும் கரெக்டாக வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம தாங்கியோக்கு திடீர்னு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு தொடர்ந்து வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. இந்த விஷயத்தனா பார்த்துட்டு இருக்க ஜூனோட அம்மாவுக்கு இவன் தான் நம்ம அந்த பிள்ளை என்னமோ பண்ணிட்டான் போல இருக்குது, ஒருவேளை ப்ரெக்னென்ட்டாக எது இருக்காளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏண்டா ஜூன் என்னடா பண்ணி வச்சிருக்காவல, என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனை அம்மா நான் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நீ தாண்டி என்னம்மா அவளை பண்ணிட்டேன் எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ தாங்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆண்டி, நடக்கும்போதே சாப்பிட்டேனே, அதனால் வந்து உள்ளே வந்து ஏர் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, அதான் வாமிட் வருது, மற்றபடி எதுவுமே இல்லை, பார்த்துக்கலாம் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே வந்து இவள் டான்ஸ் ஆட போகணும். ஏன்னா தான் உடம்பு முடியலைனாலும் அத்தனை பசங்க வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, வேறு வழி இல்லாமல் அந்த வழியும் பொறுத்துக்கிட்டு ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா. அதனால் பெஸ்ட்டாகவே பண்ணுவாள், சூப்பராக அது பண்ணுவாளா. இது எல்லாத்தையும் ஸ்டேஜில் வந்து இவ கூடயே சேர்ந்து தான் ஜூனோட அம்மா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களும் பார்ப்பாங்க, நல்லா தான் பண்ணுறான், இந்த நிலைமையில் வந்து விட்டு கொடுக்காமல் பண்ணுறாளின்னு சொல்லிட்டு அவளை ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும். லாஸ்ட்டாக முடிய போகிற ஸ்டேஜில் வந்து கீழே விழுகிற மாதிரி போவாங்களா. அந்த டைம் வந்து அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணி அவளுக்கு ஸ்டேஜில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து காம்படிஷனும் முடிஞ்சிருது. காம்படிஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு தாங்கியோ வந்து ஜூனோட அம்மாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஆண்டி பார்த்துக்கிட்டதுக்குன்னு சொல்லும்போது, பரவாயில்லம்மா நீ உடம்பு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அவளால் தாங்க முடியாது, இவ்வளோ நேரம் மேனேஜ் பண்ணதே பெரிய விஷயம், டான்ஸ் வேறு ஆடிருக்கால, ஆனால் அப்படியே மயங்கி வந்து விழுந்துருவாங்க. உடனே ஜூன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா பதறி அடித்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுவான். இதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க ஸ்டோரி போயிட்டுருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஷியா என்ன முடிவு பண்ணுவான் அப்படின்னா, போனது போட்டு இதுக்கு மேற்பட்டு எல்லா பிரச்சனையும் போட்டு மண்டையில் போட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியாது, எதுக்குமே உடஞ்சி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்து வச்சு புதுசாக வேலை தேடுறதுக்காக ட்ரை பண்ணுவான். வாழ்க்கையிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்றதுக்காக. இப்படி வந்து இவன் இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருப்பாள். இவனுக்கு வந்து ஏன் திடீர் முடிவு அப்படின்னா, இன்றைக்கி தான் அவளோட பர்த்டேவான். பர்த்டேக்கு வழக்கமாக என்ன செலிப்ரேஷன் நடக்கும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாள். அதான் ஜின்யா தாங்கி கூட. ஆனால் இப்போ 2 பேருக்குமே தனித்தனி பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க 2 பேரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையா. ஆனால் இவளே மனசு திருத்திக்கிட்டு நம்ம வந்து எப்படியாவது இந்த பிறந்தநாளில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு மனசார வந்து தன்னோட வேலைகளை வந்து பார்த்துட்ருப்பாள். இந்த டைம் நம்ம எங்கே காட்டுறாங்க அப்படின்னா டேரக்டர் ஃபேங்கை தான் காட்டுறாங்க. அதில் அவங்களுக்கு வந்து மண்டைக்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம சியா சொன்ன வார்த்தை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குன்னு மனசாட்சி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் பண்ணிவிட்டு அந்த எஸ்ஹெச் குரூப்லேருந்து நம்ம சஸ்பெண்ட் ஆனதுனால இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்ருப்பாங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் வேணாலில் வந்திருப்பாங்க, அதை அந்த மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி கேட்குறத வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வேறு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. அது எந்த விஷயம்தான் தெரியலை. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு காசு விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்றது மட்டும் தெரியுது. அது ஏதோ ஒரு ஐடியா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக தப்புன்றது போக தான் தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்றைக்கி நைட்டு தான் காட்டுறாங்க. ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட விஷயங்கள் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா சர்ப்ரைஸாக லீ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவளுக்கு பிறந்தநாள் தெரிஞ்சு டின்னர் செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. ஃபுட் எல்லாமே கடையில் தான் ஆர்டர் பண்ணியிருப்பார். ஆனால் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்க விதம் பார்க்கும்போது அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க நம்ம ஷியா. நீங்கள் எனக்காக ரெடி பண்ணீங்களான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிவிட்டு பிறந்தநாளுக்கு எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. ஒரு கேக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு விஷ் பண்ணிவிட்டு ஊது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவளும் விஷ் பண்ணிவிட்டு அதை ஊதி கேக் வந்து கட் பண்ணுவாங்க. அடுத்த 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெட் வைன்லாம் வாங்கி வச்சுருப்பாரு, அதெல்லாம் குடிச்சிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஷியாக்கா பழைய விஷயம் ஞாபகம் வரும். இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கும்போது தானே நம்ம லீ வந்து கிஸ் பண்ணியிருப்பார். அந்த விஷயம் ஃப்ளாஷ் ஆகும்போது அப்போ உண்மையிலே கிஸ் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே மனசே வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும். அவள் வந்து நல்லா இல்லாத சுச்சுவேஷனில்
தெளிவாக இல்லாத சுச்சுவேஷனில் லீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட மாதிரி தானே அது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் தான் அன்றைக்கி எனக்கு கிஸ் பண்ணீங்கன்னு கேட்கும்போது நம்ம லீயால் இல்லைன்னு மறக்க முடியாமல் ஆமான்னு சொல்லிடுவாரா. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, நீங்கள் உங்களோட பவுண்ட்ரியை வந்து கிராஸ் பண்ணிட்டீங்களே, என்னை மதிக்கவே இல்லையில, எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சிட்டு ரூம்குள்ளே போய் அழுக ஆரம்பிச்சிருவான். நல்லா போயிட்டு இருந்த பர்த்டே பார்ட்டி இந்த விஷயம் ஞாபகம் வந்துன்னா அப்படியே சொதப்பி போச்சு. லீவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். எப்படி விஷயம் ஃபேஸ் பண்ணுறது, எப்படி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி வந்து அவராலே அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி இவருக்கு இந்த டைம் தான் நம்ம லீக்கு வந்து அவரோட பார்ட்னர் மார்கலிட்டேருந்து ஃபோன் வரும். அவர்கிட்ட வந்து அந்த ஃபல்லூடா ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது அந்த வில்லேஜில் இருக்கவங்க மக்கள் எல்லாருமே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கிளம்பி வர முடியுமான்னு கேட்கும்போது சரி ஓகே நான் கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லீக்கு வேறு வழியே இல்லாமல் நைட்டாக ஃப்ளைட்டை பிடிச்சி அந்த ப்ராஜெக்ட் நடக்கும்ல அந்த கிராமத்துக்கு வந்து வந்து போயிட்டுருப்பாரு. விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவங்க ஏஞ்சி பார்க்கும்போது லீ வந்து வீட்டில் இருக்க மாட்டார். ஒருவேளை இத்தனை நைட்டு நமக்கு கேட்டதுனால அவர் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு போல இருக்குன்னு நினச்சிட்டு அதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த ப்ராஜெக்டோட சைட் இருக்குல்ல அங்கே போயிடுவாங்க. அவங்க போய் பார்த்தோம்னா ஆல்ரெடி அந்த பார்ட்னரான மாலியும் சரி நம்ம லூசியும் சரி வில்லேஜில் இருக்க ஆட்கள் எல்லாமே பிடிச்சி வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம லீ தான் போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எதுக்காக இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எதுக்காக வீடியோ எடுக்கிறாங்க, எதுக்காக அப்டேட் கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் புரிய வைப்பார். இதனால் அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கும்போது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மக்களும் கன்வின்ஸ் ஆகி அந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்கள ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஒத்துக்குவாங்க. அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி அதை எங்கேருந்து வெளியே வச்சு எப்படி கொண்டுட்டு போகிறோன்ற மாதிரி கொண்டு எல்லாமே ஆர்கானிக்கில் காட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ப்ராசஸ்க்கு வந்து அவங்க ஒத்துக்குவாங்க. இப்படி வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷியா வந்து ஹீரோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் அடுத்து எப்போ மீட் பண்ணிக்க போகிறாங்க, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுமா, ஃபஸ்ட்டு எப்போ தான் நம்ம ஷியாவுக்கு லீ தன்னை லவ் பண்ணுறான்றது ரிலீஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.